வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்டு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த பேக்ரவுண்டில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வீடியோ உங்களுக்கு வந்து 30 செகண்ட் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஸ்டேஜ் ரேஷனை ஒரு 20 வந்து ஒரு 20-25 அந்த மாதிரி கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து செட் பண்ணிக்கோங்க. நான் அதே க்ரீன் கலரே கொடுத்துக்கிறேன். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணோம். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்டு எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்டு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் எப்படி இந்த மாதிரி ஜூம் பண்ணுறதும் அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரை வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கும் ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ஃப்ளவர்ஸ் டிராஃப்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஒரு 55 அந்த மாதிரி கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விக்னேட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிராப் வீடியோ இன்னும் கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸை வந்து வேறு ஃபோட்டோஸ் அந்த இடத்துல செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் எப்படி வந்து செட் பண்ணியிருந்திருப்பேன்னு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நேச்சுரல் லவ் மாதிரி. இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எகைன் சொல்லிடுறேன். ஸோ அந்த பேக்ரவுண்டு வீடியோ இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ட்ரெஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடில் போய்ட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை நீங்கள் ப்ளூ கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட ட்ரெஸ் கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் அதை க்ரீனே கொடுத்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.